இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனைகள், நிறைய சோதனைகளை கொடுத்து அவர்களை கலீலாக ஆக்கிக் கொண்டான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுடைய தந்தை, அவர்களின் தந்தை, அவர்களின் வழியில் வந்தவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா சோதனைகளிலும் முழு வெற்றி பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால என்ன செஞ்சான்? அவர்களின் ஞாபகமாக உலகம் முழுக்க, உலகம் அழியும் காலம் வரை குர்பானியையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அன்பால் அவர்களுக்கு கிடைக்க ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் குர்பானியையும் ஹஜ்ஜையும் இந்த உலக மக்களுக்கு, மூமின்களுக்கு அதை கடமையாக ஆக்கிவிட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பால் அவர்களின் வாழ்க்கை முழுக்க சொர்க்கமாக ஆக்கிவிட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மூமின் பின்பற்றி விட்டால் அவன் நரகம் அவனுக்கு ஹராம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு எந்த பாட்டையாக இருந்தாலும், எந்த வழியாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதிலே வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் வாழ்க்கையில் இருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் அளப்பெரும் அன்பை கொண்டிருந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாயகமே, உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை பின்பற்றியவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீ உங்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் என்னை பிரியப்பட்டவர்களாக, நான் அவர்களை பிரியப்பட்டவர்களாக நான் மாறிப் போவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டுமா? அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டுமா? அப்படி பிரியப்பட வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை பிரியப்படுங்கள், என்னை பிரியப்படுங்கள், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதங்களில்